கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தகப்பன் கொடுத்த இந்த 14வது சங்கீதம் ஃபுல்லாக வாசிக்க போகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்று ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். சங்கீதம் 14, தாவீதின் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய துதியோடு இருக்கிறார், நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோவுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சோதரம். ஆமாம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் பேசியிருக்கிறார். சங்கீதம் 14 மூலமாக இப்படியாய் பேசியிருக்கிறார். நீங்கள் கேட்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.